நிறைய அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வாழ்ந்தவர், எப்படி இருந்திருக்கும். ரேமண்ட்ஸ் த கம்ப்ளீட் மேன் அப்படின்னு அந்த கம்பெனிக்கு பேர் வச்சவர் அவருடைய சுயசரிதை எழுதி அதுக்கு த இன்கம்ப்ளீட் லைஃப் அப்படிங்கிற பேர் வைக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த புக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவரை பேட்டி எடுத்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் குறிப்பாக பெற்றவர்களுக்கு சில அட்வைஸ் சொன்னார். உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து எழுதி வையுங்க, ஆனால் எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. எல்லாருமே மோசமானவங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் சில ஈத்தரைகள் இருக்கத்தான் செய்யுது. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 87 வயசில் சொத்தை எழுதி கொடுத்துட்டு துவண்டு போகாமல் நிற்கிறேன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய வீடுகளில் நடக்குது. அம்மா அப்பா சொத்தை எழுதி வாங்கிட்டு அவங்கள கண்டும் காணாமையும் விட்டுறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது அப்படின்னு. 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு பதிவை போட்டிருந்தோம். என்ன பண்ணுறது, இன்னும் சில பேர் இப்படித்தான் இருக்காங்க. சிறிதளவும் கடும் சொல் இல்லாத வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ வேண்டும். கடும் சொல்